ஹே கைஸ், வழக்கமாக என்ன ட்விஸ்டடான மூவிஸ் தானே எடுத்துகிட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுதான் இல்லை. ஸோ இந்த தடவை ட்விஸ்டடான சீரிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சீரிஸோட ஒன்லைன் கேளுங்களேன். ஸோ உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோ ஒரு கொலை பண்ணுறாரு. அந்த கொலையை மறைக்கணும்னு இன்னொரு கொலை, அந்த கொலையை மறைக்க இன்னொரு கொலைன்னு சொல்லிட்டு இவர் வந்து சுழற்சியாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த சுழற்சிக்கு நடுவில் இவனை நம்ம ஹீரோவை பிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு டிடெக்டிவ், அவர் வந்துட்டு தடயங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா, நம்ம ஹீரோ கடைசியில் மாட்டினாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா க்ரைமு த்ரில்லர் ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜேனரில் போட்டு தாக்கி எடுத்த ஒரு தரமான சீரீஸை தான் நான் இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வெல்கம் டு பாப்கார்ன் அண்ட் சினிமா. பாப்கார்ன் எடுத்துக்கோ, சவுண்டை ஏற்றிக்கோ, மூவி எக்ஸ்பிளனேஷனை கேட்டுக்கோ. ஸோ சீரீஸ்குள்ளே போயிடலாமா? இது வந்து ஒரு பிஓவி எடிஷன். ஸோ அதனால் நம்ம தான் அந்த கில்லராக இருக்க போகிறோம். ஸோ கில்லராக இருந்து இந்த சீரீஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். என்னோட அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேரை வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஹாலிடே ட்ரிப்பு பிளானை பற்றி. ஸோ நான் வந்துட்டு அவங்கள்ட்ட ஹாலிடே ட்ரிப்பு பிளான் பற்றிலாம் பேசி முடித்ததுக்கப்புறம் நான் வழக்கமாக போகிற காலேஜுக்கு போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஜாப் எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வழக்கமாக போயிட்டு வேலை செய்கிற பார்ட் டைமாக வேலை செய்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதே டைமில் ஒரு தாத்தா வந்துட்டு உள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறாரு. ஸோ எனக்கு வந்துட்டு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு கேட்குறாரு. அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாததுனால அந்த தாத்தா கூட பக்கத்தில் ஒரு ஆள் வந்திருந்தார். அவர் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தா நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் வந்து கேள்வி கேட்குறான். அதாவது என்ன ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டான். நான் வீட்டுக்கு போகிற டைமில், நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கிற அந்த டைமில் பார்த்தா அந்த தாத்தா வந்துட்டு மயங்கி கிடக்கிறாரு பக்கத்து ரோட்டில். என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வந்துட்டு அவர் எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம். ஸோ கிளம்பி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறப்ப அந்த தாத்தா கூட ஒரு ஆள் வந்திருந்தாலும் சொன்னல, அந்த ஆள் வந்துட்டு இங்கே நிற்கிறான். ஸோ இவன்கிட்ட போயிட்டு என்னையே அந்த தாத்தா அங்கே கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் சொல்கிறான், நீ போ அப்படின்றான். ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறான். என்னையா கோவமாக ஏன்ட்டே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு அவ்வளோதான் சண்டைக்கு வரான், அடிக்கிறான் போட்டு. அப்போ தோணுன ஒரே ஒரு விஷயம், ஸ்கூலில் நம்மளை போட்டு புள்ளி பண்ண அந்த ஒரு விஷயம் நம்மளால் அடிக்கவே முடியாதுன்னு தெரியும். அந்த டைமில் நம்மளை போட்டு குமுறி இருப்பாங்களே, அந்த காண்டெல்லாம் எப்போவுமே மனசுக்குள்ளே அப்படியே வச்சுருப்போமே. ஸோ அந்த காண்டை இப்போ நினச்சேன். அவ்வளோதான், கீழே ஒரு சுற்றி இருந்தது, எடுத்து வச்சேனே ஒன்று நெத்தியில். அவ்வளோதான் சொல்லட்டுட்டு போய் விழுந்துட்டான் அந்த தாத்தா கூட வந்த அந்த ஆள். அதாவது அதே டைமில் எனக்கு வழக்கமான ஒரு கனவு வரும். அந்த கனவு என்னென்னா, ஒரு பிளேனான செவுரு, அந்த செவுத்தில் எதுவுமே இருக்காது. ஸோ உணர்ச்சி இல்லாத என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த செவுத்தில் ஒரு பெயிண்டிங் எடுத்து மாட்டுவேன். அந்த பெயிண்டிங் தான் என்னோடய கோவம். ஸோ இந்த மாதிரி இப்போது என்னை அடிக்கிறாங்க, அந்த இடத்துல நான் திருப்பி அடித்தேனா தான் நான் அந்த இடத்துல பெயிண்டிங் மாட்டின மாதிரி அந்த இடத்துல என்னோடய கோவத்தை நான் காட்டிட்டேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை அடித்து அவ்வளோதான். ஒரு செகண்டு பார்த்தா நான் அவரை கொலையே பண்ணிட்டேன். அதே நேரத்தில் பார்த்தா கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு ஒரு நாயை வேறு வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்கா. நல்ல வேலை இவளுக்கு கண்ணு தெரில போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நாயை வேறு அந்த பொணத்தை போய் மோந்து பார்க்குறது. ஐயோ மாட்டிக்க போகிறோமோன்னு பார்த்தா அவ்வளோதான், அவங்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் சுத்தியலை உடனே போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேனே, வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டேன். பாத்ரூம்குள்ளே போயிட்டு அவ்வளோதான் அந்த ரத்தத்தெல்லாம் ஃபுல்லாக கழுவ ட்ரை பண்ணுறேன். நான் இப்போ அடித்து கொண்டேனே, அந்த ஆள் அவ்வளோதான் இல்யூஷனில் வர ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வந்துட்டு 3 குழந்தைங்க இருக்குது, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, என்னை எப்படி நீ கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறான். நீ எப்படி தூங்குவே அப்படின்னு சொல்லிட்டு தூங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா டார்ச்சர் பண்ணான். ஐயோயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் அவ்வளோதான் மண்டை பிசுறில் இருக்கேன். திடீர்னு பார்த்தா அவ்வளோதான் ஏதோ அரெஸ்ட் ஆகிற மாதிரிலாம் தோணுது. ஐயோயோ மாட்டிக்கு போகிறோமோ போலீஸ்கிட்ட அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டான். அதாவது காலேஜ் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் வந்துட்டான் ரூமுக்கு. நல்லதாக போச்சு, ஒரு வேளை இவன் வந்தானே. அப்புறம் ஃபோனில் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டாக யாராச்சும் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் வேலையாகலை. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல, ஏதேதோ கனவாக வருது எனக்கு. அப்புறம் தான் நான் ஒரு செகண்ட் யோசிக்கிறேன், ஐயோயோ சுத்தியலை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமே. அதாவது கொலை நடந்த இடத்துல எதனால் கொலை நடந்ததோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த இடத்துல விட்டுட்டு வந்தால் தான் நம்ம மாட்டுவோம் அப்படின்ற ஒரு காமன் சென்ஸு கூட தெரியாமல் மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் புலம்பிகிட்டு இருந்தேன். அடுத்த நாள் பார்த்தா டிடெக்டிவ் கண்ணாயிரம் வந்துட்டார். அவ்வளோதான், இவர் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பண்ணிவிட்டு என்ன இது இவன் எப்படி செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப பக்கத்துலேயே அந்த தாத்தாவும் பக்கத்து தெருவில் செத்து கிடக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை துப்பறிஞ்சிக்கிட்டே அவ்வளோதான் நான் வேலை செய்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கே வந்துட்டார். அதுக்கப்புறம் அவ்வளோதான் வெளியே போயிட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தார் ஆஃபீஸர்கிட்ட. அந்த நேரத்தில் 2 ஹைஸ்கூல் பசங்க, அதாவது ஹைஸ்கூல் பசங்க வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து சிகரெட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. நம்ம டிடெக்டிவ் கண்ணாயிரம் வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் திருப்பி வந்துட்டு வேப் இருக்கான்னு கேட்குறானுங்க. ஓ
டிடெக்டிவ் கிட்டேயே வந்துட்டு வேப்பு இருக்கான்னு கேட்குறியா, வா உனக்கு என்ன வேப்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் 2 ஹைஸ்கூல் பசங்களை தலையை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாரு. ஆஃபீஸுக்கு தூக்கிட்டு போயிட்டு 4 பொட்டி கேஸை போட்டு நீ ஃபைன் கட்டு போன்னு சொல்கிறாரு. தென் அப்புறம் அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டு சிசிடிவிலாம் செக் பண்ணுறாரு. ஸோ ஏதாச்சும் மாட்டியிருக்கா அப்படின்னு. நான் வந்துட்டு அந்த தாத்தா கூட சண்டை போட்டல நேற்று நைட்டு, அந்த ஏதோ ஒரு சின்ன சண்டை நடந்ததில்ல, அந்த சண்டையை வந்துட்டு அந்த சிசிடிவியில் பார்த்துட்டு ஸோ நான் யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம கண்ணாயிரம். அவ்வளோதான். அதே நேரத்தில் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலை செய்கிற டைமுக்கு வந்துட்டேன்ல, அவ்வளோதான். கண்ணாயிரம் பார்த்துட்டாரு, என்னை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ தான் நீ நேற்று நைட்டு என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த ஆளுங்க வந்து 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த தாத்தாவும் அந்த தாத்தா கூட வந்த ஆளும் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற டீட்டெயில் மட்டும்தான் சொன்னேன். அப்புறம் தான் அந்த நம்ம கண்ணாயிரத்துக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் யாருன்னு பார்த்தா இன்னொரு ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஸோ அந்த தாத்தாவும் அந்த அந்த தாத்தா கூட வந்த அந்த ஆளும் 2 பேரும் வந்துட்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க போல் நேற்று நைட்டு குடிபோதையில். ஸோ மாறி மாறி அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்க போல். யாரோ ஒருத்தங்க வேறு நைட்டு விட்னஸாக பார்த்துருக்காங்க போல். அவங்க சண்டை போடுறத தான் பார்த்துருக்காங்க, அடிச்சுக்கிட்டு சாவறதை பார்க்கல. ஆனால் ஸோ சண்டை போடுறத பார்த்தாங்கன்னா ஸோ அவங்க தான் மாறி மாறி கொண்டுக்கிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க கன்ஃபியூஷனில் ஸோ இவங்க 2 பேர் தான் மாறி மாறி கொண்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தாத்தா வீட்டில் போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்புறம் அந்த தாத்தா கூட வந்த அந்த ஆள் இருக்கான்ல, அவனோட வீட்டில் போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ 2 பேர் வீட்லேயும் விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கண்ணாயிரம் வந்துட்டு வழக்கமாக, அதாவது நான் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தானே வருவார், வந்துட்டு பபுள் கம்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு. ஸோ நீ என்ன ஒரிஜினலான கொலகாரம் மாதிரியே நடத்துக்கிற, எதுக்கிட்ட அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த கண்ணாயிரம். எனக்கு தானே தெரியும், நான் தானே கொலை பண்ணேன். ஸோ அது எப்படி இந்த சுற்றியலும் மாட்டில் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன தாண்டா நடந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த தாத்தா கூட வந்த அந்த ஆள் இருக்கான்ல, அவன் வந்துட்டு சரியான ஒரு சீரியல் கில்லருன்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துட்டு ஏதோ ஒரு லீக்டு மெசேஜ்னு சொல்லிட்டு போடுறாங்க. அவ்வளோதான், போலீஸ் ஸ்டேஷனே கதறுது. அவ்வளோதான், ஐயோ ஒரு சீரியல் கில்லர் கேஸை தான் நம்ம இவ்வளோ நாள் விசாரிச்சுட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதை லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அவங்க 2 பேரும் அந்த தாத்தாவும் இவனுக்கும் நடுவில் சண்டையில் தான் மாறி மாறி செத்துக்கிட்டாங்க, அடித்து செத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் வீட்டுக்கு வந்தால் திடீர்னு இந்த இல்யூஷன் திருப்பி வந்துருச்சு. அவ்வளோதான், எனக்கு வந்துட்டு 3 குழந்தைங்க இருக்குது, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, என்னை ஏன் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு இல்யூஷன் கேட்குது. அவ்வளோதான், இந்த தடவை நான் விடுவேனா? அவன் கழுத்தை நெரிச்சு நீ வந்துட்டு ஒரு சரியான சீரியல் கில்லரு, ஸோ உன்னை கொன்னதுக்காக நான் வருத்தப்படணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ற ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அவ்வளோதான், அவன் கொன்ன எல்லாருமே வந்துட்டு என்னோடய இல்யூஷனில் வர ஆரம்பித்தாங்க. வந்து அவனை அப்படியே கொன்று அப்படியே பூமிக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டாங்க. எப்படியோ ஒரு கொலை கேஸ்லேருந்து தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நான் வழக்கமான வேலையை பார்க்கலான்னு போனால், ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு வந்துட்டு நான் கொலை பண்ண டைமில் கிராஸ் ஆனால அவள் வந்துட்டு அவள் நாய் கூட விளையாடிட்டு இருக்கா. பார்த்தா அவள் வீட்டில் தான் நான் கொலை பண்ண அந்த பொருள் இருக்குல்ல சுற்றி, அது வந்துட்டு அவள் வீட்டில் தான் இருக்குது. ஸோ இதோட எபிசோடு 1 முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது எபிசோடு 1? சும்மா தரமாக ட்விஸ்டடாக இருந்ததா? ஸோ அடுத்த எபிசோடு வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, பார்க்குற மெம்பர்ஸ்லாம் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.